திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். அரசியல்ல புகுந்து விட்டாய் என்றால் நீ யார் மாதிரி ஆகணும் தெரியுமா? எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் நீ யார் மாதிரி ஆகணும் தெரியுமா? சேகர் பாபு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் அவர்கள் அவங்களுடைய மகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. பல்ல காட்டின பாயப்பட்டு பக்கத்துல படுத்துருவாங்க. யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி வாயில போட்டப்படாதரா, கடத்தி கொண்டு போய் கிட்னியை கழட்டிட்டு பீச்சில் விட்டு பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க. அப்போ அவங்க மகள் சொன்னாங்களாம், சத்யராஜ் மகள் சொன்னாங்களாம், அப்பா ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சேகர் பாபு, அவரே மாதிரிலாம் யாராலையும் முடியாது. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு அங்க போக இங்க போக எல்லா இடத்துக்கும் போக அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சும்மா திரையில பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் இங்க ஹீரோக்கள் கிடையாது. திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? மக்களுக்காக பாடுபடக்கூடிய நபர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை அப்படியே 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 கழுவி ஊத்தி மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி செத்து வச்ச கோமானே. ஹலோ ஹலோ கவானே தங்கச்சிங்களா வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அப்படியே சிம்மாசனத்தில் உட்கார வச்ச ஒரு ஸ்பீச்சை வேற யாருமே கொடுக்கல, சத்யராஜ் அவர்களுடைய மகள் கொடுத்திருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம், அந்த மைக் எங்கேயும் ஓடிராதம்மா, அந்த மைக்கை இப்படி கட்டி பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. போய் உட்காரியா, மைக்கு கிடைச்சா முழுங்கிடுவே நீ. மைக் கிடைக்கிறத கஷ்டம். நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும். நான் உங்களுக்கு ஒரு மைக் வாங்கி தரேன், வீட்டுல சாயந்தரம் பேசிக்கலாம். நாளைக்கு நம்ம காமெடி நடிகர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரே அரசியல் கட்சி தொடங்கினாலும் அவர் மக்கள் பணி எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் அந்த அரசியல் கட்சியில் சேருவேன். திவ்யா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு படு வைரல். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். 2 விதமாக ஹிட் ஆகும். ஒன்று பாசிட்டிவா வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, இன்னொன்று நெகட்டிவா சீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவன வளைச்சு பிடிக்கறா, பிடிக்கறா. எல்லாம் வாங்க அடிக்குது அடிச்சிக்கிறா. வா 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 முறைக்கிற சத்யராஜ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அவர் பெருசா திமுகக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். உழுவடா நானே நீலாம் ஜால்ரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு சிங்கு நடத்திட்டு பெரிய அளவில் அவர் வேற கட்சி எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதன் பிறகு டோட்டலாக மாறி திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான செய்தி தொடர்பாளர் மாதிரியும் அவர் பேச்சாளர் மாதிரியும் மாறிட்டார். ஒரு கட்டத்தில் அவரும் திமுக காரரே மாறிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அது நாங்கள் தலைவர் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரனின் வீரத்தை பார்த்து வளர்ந்தவர்கள். மாமா எனக்கு பிஸ்கட், இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுடைய மகளுக்கு திமுகல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட காலமாக சத்யராஜ் அவர்களுக்கு இருந்த ஒரு ஆசை. அந்த ஆசையும் திமுக என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிறைவேற்றினார்கள். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். வாமா இந்த திமுகவில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்து இப்போ திமுகவில் இருக்காங்க. அப்படிப்பட்ட திவ்யா அவர்கள் அடிக்கடி யாரை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா சேகர் பாபு அவர்களை.
சேகர் பாபு அவர்களை பார்த்து பிரமித்து நின்றேன். அவர் பேசுறத வாயை பொளந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவருடைய உழைப்பு வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. எப்படிதான் எங்க அப்பா இம்புட்டு வருஷமா நிறுத்தாம 2 மணி நேரம் அரைச்சாரோ. ஐயாவும் நீங்களும் ஒண்ணா? அதுவும் இல்லாம அவர் மாதிரியான நபர் திமுகவுக்கு கிடைச்ச பொக்கிஷம், அவர் வரம், அவர் ஒரு வரப்பிரசாதம், அவர் மிகப்பெரிய மனிதர், அவர் ஒரு உழைப்பாளி எல்லாம் சொல்லிட்டேனா? அவங்க சொன்ன இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. அப்போ சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு ஞாபகம் வரும். வேற யாருமே கிடையாது, மேயர் பிரியா அவர்கள் தான். மழை வந்த நேரத்தில் எப்போ பார்த்தாலும் மேயர் பிரியா அவர்களை தனியாக பார்க்க முடியாது, சேகர் பாபு அவர்களுடன் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ திவ்யா அவர்களும் சேகர் பாபு அவர்களை என்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு ஃபேன் ஃபாலோவர் மாதிரி ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஐடாலாக வச்சு சிந்திச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? சேகர் பாபு அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, திமுகவினுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்போ சேகர் பாபு அவர்களை பிடிச்சிட்டா திமுகவில் பெரிய அந்தஸ்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். அந்த ஷார்ட்கட்டை இப்போ யார் கரெக்டாக பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சத்யராஜ் அவர்களுடைய மகள் பிடிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கான ஸ்கெட்சை போட்டு கொடுத்தது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சத்யராஜ் அவர்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? யாரும் தப்பாலாம் பேசக்கூடாது. சேகர் பாபு அவர்கள் அவ்வளோ பெரிய உழைப்பாளி அப்படின்னு சொன்ன உடனே சேகர் பாபு அவர்கள் எப்படி உழைப்பாளி அப்படிங்கிறத வீடியோவாக போட்டு உடைச்சிட்டாங்க. அந்த வீடியோவில் சேகர் பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய காலில் விழுற மாதிரியான ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சேகர் பாபு அவர்கள் தான். வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஆனால் இந்த இடத்துல சபரிமலை விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதியோ, சமீபத்தில் விஷ்ணு குறித்து இழிவான கருத்தை பேசிய முன்னாள் தலைமை நீதிபதியோ பதவி நீக்கம் செய்ய குரல் எழவில்லை. ஆனால் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதி குறிவைக்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். நீதிபதி நீதியரசர் சாமிநாதன் அவர்களை கேவலமாக பேசக்கூடிய திமுகவினுடைய வாடகை வாய்கள் மிகப்பெரிய அளவில் வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். அதில் அவர் அவ்வளோ கேவலமாக திட்டியிருக்காங்க. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? அது உங்களுக்கு ஆதரவாக ஒருத்தர் கருத்து சொல்கிறாருன்னா அவர் பெரிய ஆள். உங்களுக்கு எதிராக இல்லை நீங்கள் நினச்ச தீர்ப்பு வரல அப்படின்னா அவர் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை காண்பிக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் தான் காழ்ப்புணர்ச்சி அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அமுகு டுமுகு அமால் டுமால்